வணக்கம். அன்னப்பிரசாதம் சட்னி. இது ஒரு வெரைட்டியான சட்னி. துவையலாவும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன். தென் உருது தால், அதாவது உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம வந்து இப்போ பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, நான் காரம் எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தேங்காய்லாம் வதங்கும் போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு தனியாக மிக்ஸி ஜாரில் போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இது ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு தக்காளி 2 தக்காளி, ஒரு 10 கருவேப்பிலை லீஃப், கறி லீஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளியை ஆற வச்சுடுவோம். இது கூட இந்த நம்ம தேங்காய் அதெல்லாம் போட்டோங்களா, உப்பு கொஞ்சம், புளி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொர பதத்தில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ண வதக்கி வச்ச தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இதுவும் ரெடி பண்ணிடணும். இப்போ சுவையான சூப்பரான அன்னப்பிரசாதம் சட்னி துவையலும் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர்